ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நவீன பிஎஸ் உலகம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த நாலேஜும் இல்லாமல் உள்ளே வர்றவங்களுக்கு ETF ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கான ரீசன் என்னங்கிறத பற்றியும் ETF பற்றின ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷனும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்காக இருந்தாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எந்த வகையிலையும் லாஸ் பண்ணக்கூடாதுங்கிற கவனம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா லாஸ் பண்ணிடுமோங்கிற பயம் அதிகமாக இருக்கும். அதையும் மீறி இன்வெஸ்ட் பண்ணணுன்னா எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டாக் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்கும்போது எது கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணும், எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் சரியாத்தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நம்மளுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக தான் மியூச்சுவல் ஃபண்ட், ETF இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு தனிப்பட்ட கம்பெனியோட ஸ்டாக்கை நம்ம வாங்கி வச்சோன்னா அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு சரிவு வரும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக பாதிக்கும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட், ETF இந்த மாதிரி ஸ்கீம்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்திய பொருளாதாரத்துக்கே தூணாக இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, இல்லை அதை சார்ந்த கம்பெனிகள், இந்த மாதிரி ரொம்பவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது வருஷம் ஓரளவுக்கு கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்க கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எல்லாமே கரெக்டாக பெர்ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ஒன்று தவறுனா கூட இன்னொன்று அதை பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவும் அடிபடாமல் இருக்கும். இப்போது எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் டாப் பெர்ஃபார்மிங் பேங்க்கோட ஷேரை வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இப்போது HDFC பேங்க் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே. அந்த பேங்க்கோட ஸ்டாக்கு நீங்கள் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து 1600க்கு பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. HDFC பேங்க்கோட ஷேர் வாங்கணும்னா 1600 போடணும். அப்படியே நீங்கள் 1600 போட்டாலும் நமக்கு லாபம் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கி வச்சு, இப்போ HDFC பேங்க்கில் ஒரே ஒரு ஷேர் நான் வாங்குறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஒரு 5 ஷேர் பக்கமாவது வாங்கினாதான் அந்த ரிட்டர்ன்ஸ் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி வாங்குறதுக்கு நமக்கு அமௌண்ட் கரெக்டாக இருக்காது. ஹையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்காது. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற ETF வாங்கலாம். நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, NSEயில் லிஸ்டாக இருக்க ஸ்டாக்கில் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் 50 கம்பெனி, அதாவது ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் கரெக்டான ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்க கம்பெனிஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நிஃப்டி பீஸ் ETFன்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட்டில் HDFC பேங்க்கும் வரும். இப்போது நீங்கள் 1600 செலவு பண்ணி ஒரு HDFC பேங்க்கோட ஷேர் வாங்கினாலும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதே அமௌண்ட்டை நிஃப்டி பீஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நிஃப்டி பீஸ் ETFோட ப்ரைஸ் வந்து 283 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்போது அதே அமௌண்ட்டை நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 4 ஷேர் 5 ஷேர் வாங்கும்போது உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே நல்லா கிடைக்கும். லாஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். HDFC பேங்க் ஒன்று மட்டும் இறங்கும் போது தனியாக பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆகும். அதே ETFில் இது இறங்கும் போது இன்னொரு கம்பெனி பேலன்ஸ் பண்ணும்போது நமக்கு லாஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதே அமௌண்ட்டில் அதிகமான ஷேர் வாங்கி கம்மியான லாஸில் மெயின்டைன் பண்ணுறதுனா ETF ரொம்பவும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, ஆப்பிள் வாங்குறதோ இல்லை மற்ற ஏதாவது டசனாக வாங்குகிறோம்ல, ஒரு ஆப்பிள் வாங்குறத விட டசனாக ஆப்பிள் வாங்குகிறோம்ல, அதே தான் இங்கேயும். ஒரே ஒரு ஷேரை வாங்காமல் குரூப் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும், லாஸும் கம்மியாக இருக்கும். இப்போது அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட், ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட் இது எல்லாமே டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் பல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் ஒன்று தான், ETFும் ஒன்று தான். ஆனால் ஏன் இது பெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணி கொண்டு போகிற ஒரு மேனேஜர், அதாவது ஃபண்ட் மேனேஜர்னு இருப்பாங்க. அவங்களுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம வந்து பே பண்ணுவோம். அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவோம். நம்மளோட ரிட்டர்ன்ஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட் இதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ETFில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவும் கம்மியாக இருக்குது. 1 to 2% மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயும் ஒரு 0.5% அளவுக்கு வரும். ETFில் வந்து 0.05%லேருந்து 0.5%குள்ளே தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணுறத விட இது கம்மியாக இருக்கும். அதுக்காக ETF ஓகே, ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு ஒரு தடவை தான் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் ஒரே ஒரு தடவை தான் நம்ம பை ஆர் செல் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒரு நாளுக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் ETFங்கிறது அப்படி கிடையாது. ஒரு நாளில் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பை ஆர் செல் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ட்ரேடபிள் ஸ்கீம் கிடையாது.
அதே ETF அப்படிங்கிறது ஒரு ட்ரேடபிள் ஸ்கீம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அப்போது நார்மலாக மற்ற ஸ்டாக் மற்ற கம்பெனிஸை நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ETFையும் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ETF மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே முன்னாடி இருந்தே இருக்குது. ஆனால் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் மேலே தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ETF பக்கம் டேர்ன் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ETFலையும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது இப்போ கொஞ்ச நாளாக தான் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. மியூச்சுவல் ஃபண்டை காட்டிலும் ETF பெஸ்ட்டுன்னு எல்லாம் டேர்ன் ஆக ஆரம்பிக்கிற சீசன் இது தான். அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதிக பேர் இல்லாத இடத்துல நீங்கள் போய் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது உங்களுக்கு பெரிய க்ரோத்தாக இருக்கும். ETFல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ்லலாம் அந்த ETF இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களோட நாலேஜுக்கு கரெக்டுன்னு தோணுனா மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமில் எந்த ETFலாம் வாங்கினா கரெக்டாக இருக்குங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறோம். அண்ட் இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நான் அனலைஸ் பண்ண விஷயங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணோன்னா நீங்களும் இதே மாதிரி அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் நாலேஜுக்கு கரெக்டுன்னு தோணுனா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எதுவும் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களை சுற்றி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக் அப்டேட்ஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.